இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வச்சு ஆன்லைன் எக்ஸசைஸை நீங்கள் பண்ணக்கூடியவங்களா? ஸோ மோஸ்ட் அதில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறவங்க இங்கே டம்பிள்ஸ்லாம் வாங்க வேண்டாம், அது ஈஸி ஒர்க் அவுட், அதனால் நீங்கள் வாட்டர் பாட்டில் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது செய்கிறதுனால என்ன உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றத நான் கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் பாட்டில் நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது உங்கள் கிரிப் ஸ்ட்ரென்த் வந்து ப்ராப்பராக இருக்காது. அதனால் நீங்கள் ரொம்ப வைடராக ஹோல்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு டம்பிள்ஸை ஹோல்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, உங்களால் வந்து இதை நம்மளால் ப்ராப்பராக ஃபுல்லாக ஹோல்ட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ஆர்ம் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் ஃபோர் ஆர்முக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் போகாது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் பாட்டிலை ஹோல்ட் பண்ணும்போது, அதுவும் 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலை ஹோல்ட் பண்ணும்போது இப்படி வைடராக ஹோல்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோர் ஆர்முக்கு இந்த இடத்துல அதிகமாக போகும். ஸோ மோஸ்ட்டாக அது வந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு லேட்டரல் எபிகான்டைலிட்டிஸ், டென்னிஸ் எல்போன்னு சொல்லுவோம், இல்லாட்டி மீடியல் எபிகான்டைலிட்டிஸ் வரதுக்கு ரொம்ப நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சில சமயத்தில் எக்ஸசிவ் ஃபெட்டிக், இந்த ஃபோர் ஆர்ம் மசில்ஸ் வந்து எக்ஸசிவாக ஃபெட்டிக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வாட்டர் பாட்டிலை வச்சு நான் சிம்பிளாக பண்ணி காசை மிச்சப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. அந்த காசை திரும்பி எங்கள் டாக்டர்கிட்ட கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்பரான டம்பிள்ஸ் வாங்கிக்கோங்க. ஆன்லைன் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, முக்கியமாக ஃபீமேல். ஸோ இந்த டம்பிள்ஸ் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது ப்ராப்பரான கிரிப் ஸ்ட்ரென்த் இருக்கும். அதனால் வந்து உங்கள் ஃபோர் ஆர்ம்ஸ் எதுவும் இன்வால்வ் ஆகாது, ஷோல்டர்ஸும் பெருசாக இன்வால்வ் ஆகாது. தேங்க்யூ ஸோ மச்.